அடி அப்பவே தெரியும் டி, நீ இதே மாதிரிதான் ஏதாவது ஏடகடமா பண்ணி தொலைச்சிருப்பட்டு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பத்தியா? எத்தனை நேரம் நான் படிச்சு கேட்டேன், என்னத்தை பண்ணி தொலைச்சா சொல்லி தொலைடின்ட்டு. ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னியாட்டி? நீ எப்படி சொல்லுவ? நீ தானே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். எப்படி உன்னால மட்டும் இப்படி கல்லளி மங்க மாதிரி இருக்க முடியுது? இவ்வளவு வேலையை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி கணக்கா இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு எப்படி உன்னால சிரிச்சு பேசிக்கிட்டு கலகலப்பா இருக்க முடிஞ்சிச்சு? ஒரு குடும்பத்தை அநியாயமா பிரிச்சுட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல பத்தியா? ஐயோ கடவுளே, இதுக்கு தான் தலைப்பாடா அப்பமே அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ அப்பமே சொல்லி தொலைஞ்சுதான் பாப்பால போக விடாம மறைச்சிருக்கலாம்ல. அதுக்கு இல்லாம போச்சா இப்போ அவ எங்க போனாலும் தெரியலையே. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீ எதுக்காண்டி இப்படிப்பட்ட ஒரு ஆவாத வேலையை பார்த்து வச்சிருக்கன்னு. இங்க பாரு கிழவி, இப்பவும் சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் எதுவுமே பண்ணல. அரைஞ்சி பல்லல பேத்துறோம் பாத்துக்க. இன்னமும் தப்பு செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறேன். இப்ப மாதிரி ஒத்துக்கட்டி. இங்க பாரு, நீ அடிச்சாலும் உதைச்சாலும் பிடிச்சாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. அடியே உள்ளலாம் நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. இதுக்கு மேல நான் என்ன சொல்லன்னு எனக்கே புரியல. உனக்கு அடிக்கணும்னு ஆத்திரம் வந்தா என்ன அடிச்சுக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன நடிப்படா சாமி, இந்த நடிப்பை நீ எங்கிட்ட தான் கத்துக்கிட்டு வந்தே தெரியல. இப்படி நடிச்சே அவ வாழ்க்கையை கெடுத்தாச்சு. அடுத்தது நீ என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறிய? அடி உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதாட்டி? நீ என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்கல? அவ வாழ்க்கையை கெடுக்கலான்ட்டு இப்படி எத்தனை நாளாட்டி நீ கங்கனை கட்டிட்டு அலையறவ. ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு பாத்துக்க. அதுங்க புருஷனை பொண்டாட்டின்னு தம்பரி சகிதமா ஒன்னா வாழ்ந்துச்சுங்க பாத்தியா? அந்த வாழ்க்கை உனக்கு கண்ணை உறுத்திடுச்சு போல இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுக்கல. என்னடா இது, லாபம் மட்டும் நம்ம புருஷன் கூட சந்தோஷமா வாழல, இது எப்படி அவ மட்டும் எப்படி அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழலான்ற பொறாம தானே, கண்ணு பொறுக்காம தானே நீ இந்த ஆவாத வேலையை பார்த்து வச்சிருக்க. எனக்கு மட்டும் ஏண்டி அதுங்க ரெண்டு பேர் தான் கல்ல பட்டுச்சாக்கும், அதுதான் கண்ணை உறுத்திச்சாக்கும். அநியாயமா இப்படி குருவி கூட்டுக்குள்ள கல்ல விட்டு எறிஞ்சிருக்கிய. எங்களை அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சம் மச்சம்? இன்னமும் இங்கே நின்று என் முகத்தையே ஊத்து பார்த்துட்டு இருக்க. அதான் அதுங்க வாழ்க்கையை ஒரே அடியா முடிச்சிட்டிய. அப்புறம் என்ன போட்டி போ. ஆனா இப்படி நேரம் கரடியா கத்திட்டு கிடக்கு. கொஞ்சமாச்சும் சட்டை பண்றாலா பாரு. ஒன்னெல்லாம் உன்கிட்ட எல்லாம் பேச்செல்லாம் செல்லுபடி ஆகிறது. இருட்டி வர போட்டி வெளியில முதல்ல. எப்பா இந்த எருவ மட்டும் அடிச்சு நமக்குதான் கை நோவுது. என்ன அடி அடிக்கிற, கொஞ்சமாச்சும் அசைஞ்சு கொடுக்காலா பாரு. இப்படி வீம்பா பிடிவாதமா அதுங்க வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டு இப்ப நம்மளையால ஏமாத்துது கடந்து. நீ கடைக்கு போகும்போது நான் கேட்கையில என்னவோ கோவத்துல பெருசா பொங்கிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்திய. இப்ப கடைசியில அம்புட்டு தப்ப நீ தானே பண்ணி தொலைச்சிருக்க. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கோவப்பட்டுட்டு எரிஞ்சு நின்னல நீனு. இவ்வளவு தப்பையும் பண்ணி அந்த பிள்ளை அநியாயமா வீட்டை விட்டு விரட்டிட்டு எப்படி உன்னால தலை நிமிர்ந்து நிக்க முடியுது? எப்படி இந்த பிரச்சனையை பத்திக்க போற? எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போற? சொல்லிட்டு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. வாக்குல என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? இது வரைக்கும் அவ வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு அதுங்க ரெண்டும் எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காம எம்பிட்டு ஒத்துமையா சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதுங்க வாழ்க்கை இப்படி அநியாயமா கெடுத்துட்டியடி. நீ உன் புருஷன் கூட ஒன்னா வாழலனா அதுக்காக இந்த உலகத்துல யாருமே வாழக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம் எப்பத்துல இருந்து உன் மனசுக்குள்ள வந்துச்சு? அப்பத்துல இருந்து டம்மு டம்முன்னு விளக்க மாத்தால யாரும் அடிக்கிற சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா கடைசியில இந்த கிளவியதான் இவ்வளவு பொழந்து எடுக்குதா? நான் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த கிளவிக்கு சந்தேகம் வந்துட்டு தான் நினைக்கிறேன். இவ பேயின்ட்டு அதான் விளக்கு மாத்தால அடிச்சு துரத்துதாக்கும். ஆனா இத வாழ்க்கை கெடுத்துட்ட, பாவம் வந்து சேரும், பழி வந்து சேரல் ஏதோ சொல்லுதே. எங்கே இடிக்கிற? நீ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியலையே. ஏற்கனவே எப்ப பண்ண பாவத்தையோ தெரியல, இப்ப இப்படி கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது போதாது இப்படி வேற பாவத்தை சேர்த்து வச்சிருக்கேடி. பெற்றவங்க செய்யற பாவம் பிள்ளைங்க தலையில தள்ளி வந்து விடியும். உனக்கு தெரிஞ்சிருந்தோம் உன் பிள்ளைக்கு சொத்து சேர்க்காட்டியும் பாவம் முட்டியாரும் சேர்க்காம இருக்கலாம் நட்டி. உனக்கு இல்ல பொறாமையில நீ ஈஸியா எல்லாரும் வாழ்க்கையும் பிரிச்சு போட்டுட்டு நீ அந்த சந்தோஷத்துல குளிர் காஞ்சி கிடப்ப. ஆனா எதிர்காலத்துல உன் பிள்ளை தாண்டி இதுக்கும் சேர்த்து கஷ்டப்பட்டு கிடக்கும். பாவம் டி, அதுக்கு ஏதாவது சொத்து சொகமாவது சேர்த்து வச்சிருக்கியா? இல்லாட்டி புண்ணியமாச்சும் சேர்த்து வச்சிருக்கியாட்டி? அதை விட்டுட்டு இப்படி பாவத்தை செஞ்சு செஞ்சு என்னத்துக்கிட்டே அடிக்கிட்டு போற? ஏண்டி உனக்கு சூடு சொன்ன கொஞ்சமாச்சும் இருக்காட்டி? இம்புட்டு திட்டு அடி அடின்னு அடிக்கிறேன். கொஞ்சமாச்சும் அசைஞ்சு கொடுக்குறியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியில போட்டி. நீ இருந்து மேல மேல என் ஆட்டத்தை தான் அதிகமாக்கிக்கிட்டே இருக்க. என் கண்ணிலேயே முழிக்காத போட்டி. உன்ன அத்தை என்ன காரியம் பண்றீங்க நீங்க? அத்தை அடிக்காதீங்க அத்தை. அத்தை அக்கா மேல எந்த தப்பும் இருக்காது, அவசரப்பட்டு அடிக்காதீங்க அத்தை. அப்புறம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா தாங்கிக்க முடியாது. எத்தை நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அத்தை. அவசரப்படாதீங்க அத்தை. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஒரு வார்த்தை நீங்க அதிர்ந்து கூட பேச மாட்டீங்க. யாராவது உங்ககிட்ட கோவப்பட்டா கூட சிரிச்சு மலுப்பலா பதில் பேசி அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்துருவீங்களா ஒழிய மேற்கொண்டு அவங்க கிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆனா இன்னைக்கு நீங்க கோபத்தோட அக்காவை அதுவும் விளக்கு மரத்துக்கு அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? ஏதா இருந்தாலும் பொறுமையா கேட்கலாம் அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை. இருக்கட்டும் விடு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அத்தைக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. அதனாலதான் விளக்கு மரம் பூச வைக்குது. அக்கா அப்படி என்னதாங்க நடந்துச்சு? கொஞ்சம் வாய் திறந்து தான் சொல்ல. அத்தை கோவத்துல எதுக்காண்டி உள்ள இந்த அடி அடிக்கிறாங்க? அதான் சொன்னலே அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சுல.
என்னக்கா பேச்சு இது? அம்சா, இங்க இம்புட்டு நேரம் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுடி. மரியாதை நீ முதல்ல உள்ள போ. அத்தை, நீங்க அவங்க தலையில இருந்து முதல்ல விளக்கு மரம் எடுங்க, அப்பதான் நான் போவேன். அம்சா, அதான் நான் சொல்றேன்ல, உள்ள போனேன். நீ உள்ள போட்டி, இல்லனா உனக்கும் பூசை வச்சிட போது கிளவி. எப்படி நந்தி வரை குறுக்க வந்து நின்று மறைக்கா பாரு கிறுக்கி. அடிக்கிறது எங்கன்னா பார்க்க முடியுதாக்கும். அவளை அடிக்கிறது நான் பாத்திர கூட இருந்தா இப்படி வந்து நிக்கா போல. அத்தை, அக்காக்கு ரொம்ப வலிக்காத, போதத்த விடுங்கத்த. இப்படி அடிச்சுட்டா மட்டும் உங்க ஆத்திரம் தீந்துருமா இல்ல? நல்லா வாங்கு, என்னைய கணத்துக்குள்ள பிடிச்சி தூக்கி போட போல. உனக்கு இதுவா வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அம்சா, இந்த நாய் என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்கு? குருவி கூட பிச்சு எரிஞ்சிருக்குட்டி. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உனக்குலாம் நல்ல சாவே வராது. இம்புட்டு சட்டை மட்டும் கொஞ்சமாச்சும் சட்டை பண்றாளா பாரு. இவ்வளவு வீம்பு இவ்வளவு பிடிவாதமா உனக்கு ஆகாதட்டி. இதனாலதான் நீ எல்லா வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்க. அடுத்தவங்க குடியை கெடுக்கிற நீலா என்னைக்குமே நல்லாவே இருக்க மாட்டேட்டி. ஆத்தா, என்ன காரியம் பண்ற நீனு? எதுக்காண்டி அவளை அடிச்சுட்டு கிடக்குற? எவன் அது என் கையை எட்டு பிடிக்கிறது? நானும் அவளை அடிக்காத, அவன் மேல கையை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கிடவே மாட்டேங்கிறது. என் கையை தட்டி விட்டுட்டு பலபடி அடிக்க வர. உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிட்டா என்ன? இல்லப்போ இவ இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, கூட சீக்கிரம் எனக்கு பிடிச்சிடும். ஏழை சுந்தரி, இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமால? ஒன்னும் தெரியாதுல. உள்ளக்கு போய் பேசாம உட்காருல. நான் இவளை கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு தான் போன் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, போ அதை போய் பாரு யாருன்னு. சொன்ன கேட்க மாட்டேன் நீனு. பாசம் காட்டினாலும் ஒரே அடியா பாசம் காட்டுற, கோவப்பட்டாலும் ஒரே அடியா கோவப்படுற. இது ரெண்டுமே ஆபத்தானது. எதுவா இருந்தாலும் அளவா இருந்தாலும் நல்லது. நான் தான் சொல்றேன்ல, முதல்ல இங்கிட்டு நகர்ந்து வாயேன். ஐயே, எந்த கிழட்டு பையன் வேற இங்க வந்து சேர்ந்துட்டானா? நம்மள பார்த்தாலே கண்ணாலே எரிச்சு விடுவானே. இவன் அங்கதானே இருந்தா, இங்க எப்படி வந்தா? நானும் இவன் இங்க இருக்க மாட்டான்ற தைரியத்துல தானே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து எட்டி பார்க்கலான்னு வந்தா, கடைசியில இங்கேயே வந்துட்டானா? இந்த பையன் வேற இங்க வந்து சேர்ந்து விட்டானா? என்னமா நம்ம இங்க நின்று எதுவும் வேடிக்கை பார்க்க முடியாது. எப்படி அடிச்சுக்கிறாவோ பிடிச்சிக்கிறாவன்னு பார்க்க முடியாது. சரி பரவாயில்ல, எது எப்படியோ ஆக மொத்தம் இதுங்களுக்குள்ள திறந்துட்டு கிடக்குதுங்களே, அந்த ஒரு ஆத்ம திருப்தியா நமக்கு காணாதாக்கும். நம்ம என்னமே இந்த இடத்த விட்டு நகர்றதா நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. விடிய விளக்கு மாட்டேன். ஐயோ, நான் சொல்லி வாய் முடியல. அதுங்கட்டி பாவி பையன் என்ன நல்லுன்னு நடிச்சு தாத்திட்டானம்மா. இலை சுந்தரி, என்னைய விளக்கு மாத்தால அடிக்கிற? இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதல்ல உனக்கு கொடுக்குறேன் பாரு. எங்க போய் பத்த வைக்கணுமோ அங்க போய் பத்த வைக்கிறேன். அப்புறம் இருக்குடி உனக்கு ஆப்பு. இப்ப எதுக்கு நீ விளக்கு பார்த்து புடிங்க எரிஞ்ச? அந்த நாய எதுக்கு நீ பத பிள்ளை கண்மூடித்தனமா அடிக்கிற? படக்கூடாத இடத்துல பட்டு ஏதாவது ஏடக்கூடாச்சுன்னு நீ அவ புருஷனுக்கு பதில் சொல்லுவியா? அவன் கிடக்க குடிக்கார பையன், அவெல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு வேற நான் பதில் சொல்லுமோ? ஓஹோ, அந்த தைரியத்துல தான் நீ அடிக்கியாப்போ? இங்க இரு, உண்மையிலே நடந்தது எதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. அவசரப்பட்டு எதுக்கு வார்த்தையெல்லாம் கொட்டுற? நீ இப்ப விளக்கு பார்த்தால அவளை பின்னி எடுத்திய, இது கூட அந்த பிள்ளைக்கு மறந்துடும். ஆனா நீ சுடு சொல்ல பேசல பாரு, அது காலத்துக்கு அழியாது. அது மனசுல நீங்க வடுவா நிக்கும். அது உனக்கு புரியுதா புரியலையா? வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமையும் சக்தியும் இருக்கு. அது நெருப்பை விட ரொம்ப மோசமானது. ஒரு வார்த்தை பேசுறதா இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சொல்லணும். வார்த்தையை மட்டும் பேசிட்டேன்னு வை, அதை மட்டும் திரும்ப எக்காரத்தை கூட நம்ம வாங்கிக்கிட முடியாது. இதே கீழே மாவு சிந்தினா கூட அள்ளிலாம் பெருக்கி தூர போட்டலாம். ஆனா வார்த்தை ரொம்ப கடுமையானது. அவ சும்மா நீ ஆம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு கண்ணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு கண்ணும் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இல்ல, நீனும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சொல்லாம வச்ச மாதிரிலாம் இப்ப நீ அவட்ட சண்டை போட்டு நிக்கிற. அம்சா, அவளை உள்ள கூட்டிட்டு போய் முகத்தை கழுவ சொல்லு. அவளுக்கு குடிக்க எதனாச்சும் கொடு. இல்ல மாமா, நீங்க இப்ப இந்த கிளவுக்கிட்ட எதுவும் தயவு செஞ்சு சொல்லலாதீங்க மாமா. இது ஏதோ கோவத்துல ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா இது தாங்கிக்கிடாது, நொறுங்கி போயிடும். வேண்டாம், இதுக்கு ஏற்கனவே வயசாயிட்டு. இது நல்லா இருந்தாதான் அம்சாவையும் அவ பிள்ளையும் பார்த்துக்கிட முடியும். வேண்டாம் மாமா. அது யாரு? என் மாமியா தானே. என் மாமியாக்கு இல்லாத உரிமையா? பரவாயில்ல, அடிச்சுட்டு போட்டோம், என்ன எதுனா திட்டிட்டு போட்டோம். இன்னைக்கு அடிக்கும் திட்டம், நாளைக்கு பல அப்படியே நினைச்சுக்கிடும். வேண்டாம், நீங்க நகர்ந்து போங்க மாமா. ஏதோ போன் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அக்காவை பத்தி ஏதாவது துப்பு கிடைச்சுதா? அது கிடக்கட்டும், இப்ப அதுவா முக்கியம். உன்னை என்ன பாடுபடுற ஆத்தாக்காரி, அவளுக்கு நிச்சயமா தெரிஞ்சுதான் ஆகணும். இங்க பாருத்தா, ஒரு பொண்ணு எதை வேணா தாங்கிக்கிடுவா. ஆனா அவள் நடத்த கெட்டவன் சொன்னாங்கன்னு வையன், அதை மட்டும் யாராலையும் தாங்கிக்கிட முடியாது. இதோட கொடுமையானது என்ன தெரியுமா? கட்டின புருஷன் எதிரில அவ அவமானப்படுறதுதான். யாரு அந்த பாவத்தை பண்ணது? வேற யாரு? எல்லாம் அக்காக்காரி பார்த்த வேலைதான் அது. என்னப்பா சொல்ற? என் அக்காவா? அவள் அப்படி பேசின? நான் ஒத்த வார்த்தை சொல்லும் போது அதை கேட்டதுமே உனக்கு வார்த்தைலாம் இப்படி திக்கி திணறுத. இதை நாங்க காதால அங்க நின்று கேட்டோமே, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, என்ன நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே போற. எதுக்காக என்ன இப்படி ரொம்ப கஷ்டப்படுற நீனு? என் ஆத்தாக்காரினா என் மேல அன்பா இருக்கின்ற பேர்ல சித்திரவதை பண்றா. என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா. நீ என்னன்னா என் மேல பாசமா இருக்கின்ற பேர்ல வரவ போறவளெல்லாம் அடிச்சு விரட்டுற. உங்க 2 பேத்துக்கு இடையில சிக்கி நான் தான் சின்ன பிள்ளமா ஆகிறேன்.
ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டேன் நான். எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இதுக்கே ஷாக்காலாம் எப்படி? இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்குறியா? போதையா போதும். இதுக்கு மேலே என்னால் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. வேண்டாயா வேண்டாம். இல்லை, நீ இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்கு. இதையும் சேர்ந்தாப்புல கேட்டுரு. வேண்டாம் மாமா, அது லூசு, அப்படிதான் கேட்கும். நீங்க சொல்லாதீங்க. ஃபோன் வந்துச்சுல, பாருங்க போங்க. சொல்லியா? என்னமோ சொல்லணும், நீ சொல்லு. ஐயோ கிளவி, வேண்டாம், விட்டு தள்ளு. யார பத்தி பேசுறாங்க? என்ன பத்தி தானே. உனக்கு தான் என் மேல துளி கூட பாசமா அக்கறையே இல்லையே, அப்புறம் எதுக்கு ரொம்ப அக்கறையா கேக்குற மாதிரி கேக்குற? அடியை விளக்கு பாரு, அந்த பக்கம் தட்டி கிடக்குது. வாயை முடிட்டு பேசாம இருட்டி. அவ என்னமோ சொல்லிட்டு போட்டு விடையா? அவ பேச்சல நீ பெருசா எடுத்துக்கிடாத. சொல்லியா? ஏக்கா கறி அவளை யார் வச்சு பேசினா? ஐயோ, நீதான் அவங்கள பாத்துக்கிட்டே தானே இருக்க. ஆமா, அவ அதான் தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டு தானே இருக்காயா? நான் அது கேட்கல. அவளை யார் கூடயே வச்சு தப்பா எங்க அக்கா பேசணும்னு சொன்னல, அந்த ஆளு யாரையா? அதான் உன் கண் எதுல நிக்கிறாங்கன்னு சொல்றேன்ல, பரவ நீ திரும்ப திரும்ப அதே கேட்க. மாமா, அது சரியான டியூப் லைட்டு. கோபம் வந்தோடனே குபு குபுன்னு கொந்தளிக்கும் ஒழிய ஒரு தவறமும் கிடையாது. கார சுடலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கிட்ட. இதுக்கெல்லாம் மேடை போட்டு மைக் செட்டை பிடிச்சி ஊர் அறிய தண்டோரை போட்டாதான் புரியும். அது சரியான மரமண்டை. அடியை அவ கவனத்தை தசை திருப்பாதட்டி. வாய் முடிட்டு பேசாம நில்லுட்டி. என்ன பத்தி தான் பேசினா என் அத்தைக்காரி. அது இல்லப்பா அத்தை, எனக்கு புரிஞ்சிடுச்சு. வேண்டாம், மேற்கொண்டு கேட்டா அவங்க மனசை சங்கடப்படுத்தாதீங்க. இல்லப்பா, முதல்ல சுந்தரியா யார் கூட தப்பா வச்சு பேசினா எங்க அக்கான்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்னையும் தான் சொல்றேன். அட கடவுளே, ஐயோ கடவுளே, இதனோட கால கொடுமையடா சாமி. இதுக்குதான் எதுவும் கேட்காதீங்க வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, கடைசியில அவங்கள பத்தி திரும்பியும் பேசி அவங்க மனசையும் சேர்த்து சங்கடப்படுத்துறீங்க நீங்க. ஐயோ கடவுளே, என் அக்காக்காரிக்கு என் முத்து இப்படி பேதலிச்சு போகுது. என்னம்மா, எதுக்குமா என் பேரை ஏழை விட்டுக்கிட்டே இருக்க? ஆசைப்பாரு உன் பேரை கூப்பிட்டுட்டே இருக்கணும்ட்டு. மடைய ஆபீஸ் போனல, டைம் ஆயிடுச்சுல. என்னது ஆபீஸ்க்கா? அதுவும் இந்நேரத்துக்கா? நானா போகணும்? இல்ல, உங்க தாத்தாவை பாட்டி வேணா அனுப்பிடுவோமா? என்ன கிண்டல் அடிப்பதான் நினைப்பாக்க மனசுல? பின்ன என்ன, ஆபீஸ் போன அக்கறை எங்கேயாச்சும் இருக்காக்கும். ஐயோ, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நான் அப்ப என்ன செய்ய போறேன்? பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுறனே. நல்லா இருக்கியா அவன் கதை? நீ இன்னமும் பச்சை பிள்ளை ஸ்கூலுக்கு போற நினைப்புல இருக்க. நீ பெரிய பையனாகி வளர்ந்து ஆளாகி உனக்கே இன்னத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதுவே ஸ்கூலுக்கு போற வயசாயிட்டு இப்ப போய் ஆபீஸ் போறனா இப்படி சங்கடப்படுற? அது இல்லம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு. இனி போய் நான் என்ன செய்ய போறேன்? பேசாம நாளைக்கு போய்கிட்டானே. இந்த கதைலாம் நம்ம கிட்ட செல்லுபடி ஆகாது. மரியாதை கிளம்புற வழியை பாரு. ஐயோ, இந்த அம்மா வேற ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. பாவம் சக்தி வேற தனியா வெயில மாடியில கிடக்குறா. இப்ப எப்படி சமாளிக்கிறது இந்த அம்மாவை? ஆபீஸ் போனா அவளை பார்க்கவே முடியாது. இங்க இருந்தாலாச்சும் அப்பப்ப அவளை போய் எட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்னது வயிறு வலிக்குதா? நான் வேணா கஷாயம் காய்ச்சி தரேன், அதை குடிச்சிட்டு கிளம்பு முதல்ல. ஆக என்ன நீ விடுறதா இல்ல இப்போ? இல்லவே இல்ல, முதல்ல கிளம்புற வழியை பாரு. அங்க பாரு, லஞ்ச் பேக்ல கட்டி வச்சு எடுத்துட்டு போ. இவகிட்ட இருந்து இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுறது? இங்க பாரியா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உன் பொண்ட என்ன சொல்லு, எதையோ சொல்ல வந்திய? உன் பொண்டாட்டின்னு ஆரம்பிச்ச, அப்படியே பாதியில பிரேக் போட்டாப்ல நின்னுட்ட. ஐயா, பெரியவங்க எது செஞ்சாலும் அது உங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும். கொஞ்சம் திரும்பி பாரு, நான் சொல்றத காது கொடுத்து கேள. சரி சொல்லு, என்ன உன் கதைன்னு? இப்போ நாங்க சொல்றத கேட்கும்போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க உன் நல்லதுக்கு தான் செய்யறதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம்ல, அப்ப நீ வந்து சாரி கேப்ப என்கிட்ட. அது மட்டும் ஒரு காலம் நடக்காது. சரி சரி, வளவலா கொலக்கலான்னு இழுத்துட்டு இருக்காம டக்குனு விஷயத்த சொல்லு. உன் மைனி இருக்கால, உன் மைனி. ஆமா, அவங்களுக்கு என்ன? நம்ம பேர் அடிபடுது. அவ உன் நல்லதை தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டா. நீ அவகிட்ட கோவப்படுறது, மூஞ்ச காட்டுறது, இந்த வேலைலாம் தயவு செஞ்சு வச்சுக்கிடாத. என்ன பாரு, கிளவி மனசுல கூட நம்ம நல்லா இடம் பிடிச்சிருக்கோம் போல இருக்க. அதுக்குதான் என்ன குட்டி ஆயிப்போம். அது மட்டும் இல்லப்பா, அவ உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அப்புறம் என்ன, புது பொண்ணு வந்ததும் இந்த வீடே கலகலப்பா பழையபடி மாறப்போகுது. அப்புறம் குழந்தை குட்டிகளா நீ பெற்றுக்கிட்டு நீயும் சந்தோஷமா இருக்கணும். பேரன் பேத்திகளா இந்த வீடு ஃபுல்லா நிறைஞ்சா நமக்கும் நல்லா தானே இருக்கும். ஆமா ஆமா, ஏன் இருக்காது? என்ன இந்த பையன் ரொம்ப குதூகலமா பேசுற மாதிரிலாம் இருக்கு. பொண்டாட்டி இவ்வளவு விட்டு ஓடி போயிட்டா, அந்த துக்கம் கொஞ்சம் கூட உன் முகத்துல தெரியவே இல்லையே. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் கூட கவலைப்படாம இருப்பா மனுஷன். எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்க. ஆமாமா, நீ சொல்றது நினைச்சதாமா. மைனி உண்மையில என் நல்லதை தவிர வேற எதுவுமே நினைக்கிறதே இல்ல. நானும் மைனி மேல ஆரம்பத்துல கோவமா தான் இருந்தேன். என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம அண்ணன் டோயாம சண்டை போடுறாங்களே, மாமியாரை மதிக்க மாட்டாங்களேன்ட்டு. ஆனா இப்பதானே விஷயமே என்னன்னு புரியுது. என் பொண்டாட்டி ஓடி போயிட்டானோன்னு நான் துக்கத்துல மூலையில மடங்காம என்னை தேத்தி ஆறுதல் படுத்தி, நீ கவலைப்படாத தம்பி, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இவ்வளோ பெரிய நல்ல மனசு யாருக்கு வரும்? அதானே. அதான் சொல்றேன், நான் மைனிக்கிட்ட கோபலாம் படமாட்டேன். நீயும் பழைய பாக்கி மனசுல வச்சுட்டு அவங்க கிட்ட விரோதம் காட்டாம நல்ல பிள்ளையா நடந்துக்கன்னு. சரியா? நீங்க லூசுங்களா இல்ல லூசுங்க மாதிரி நடிக்குதுங்களா? உண்மையில அவ்வளவு பெரிய நல்ல மனசு யாருக்கு வரும் சொல்லு? அந்த இடத்துல நிக்கிறாங்க நம்ம மைனி. தூக்கி கீழே வீசி எறியாம தான் சரிதான்.
நான் கூட முதல்ல அவளை என்னமோ தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்லப்பா, நம்ம மேல கோவம் இருக்கு, அதனால விரோதம் பாராட்டுவான்னு பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையா, நல்ல மருமகளா எனக்கு ஏத்த மாதிரி அவளும் மாறிட்டானா பாரு. அத்தை நீங்க கவலையே படாதீங்க அத்தை. இந்த வீட்டுக்கு நல்ல பொண்ணை நான் கட்டாயம் கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. அப்படியாம்மா? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேன், அவகிட்ட கோவப்படாதானே. அவகிட்ட சிடுசிடுன்னு விழாம அவளை பார்த்தா கொஞ்சம் சிரிச்சாப்ல பேசுப்பா. ஆமாமா, மைனியால நமக்கு காரியம் ஆக வேண்டியிருக்குல்ல, அப்பதானே எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து என் தலையில கட்டி வைப்பாங்க. ஐயோ தலையே சுத்துதே. அடடே மைனியா, வாங்க மைனி, உங்களுக்கு 100 ஆயுசு. அல்பாயுஸ்ல போகாம இருந்தா சரிதான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களோட நல்ல குணத்தை பத்தியும், நீங்க செய்யற நல்ல செயலை பத்தியும், உங்களோட நல்ல எண்ணத்தை பத்தியும் அப்படியே பெருமையா விரிவா பேசிக்கிட்டு இருந்தோமா, கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீங்க தானே ஆஜராயிட்டீங்கல்ல, அதான் அப்படி சொல்றேன். இவன் நம்மள வாரி விடுறானோ, புரிஞ்சா சரி. இங்க உள்ள வாமா, ஏன் இப்படி ஒரு நாப்ல நிக்கிற? நம்ம வீட்டு மருமக இல்ல பொண்ணு தானே, வாமா உள்ள வா. அடங்க அப்படி கிளவிக்கு நம்ம மேல என்ன ஆக்குற? இவ்வளவு நாள் இல்லாத ஆக்குற இப்ப திடீர்னு எதுக்கு முளைச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னால காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதனால தானே என் காலை பிடிக்கிறீங்க. வரத்த. சரிப்பா, நீ என் முகத்தையே உத்து பார்க்காம ஆபீஸ்க்கு முதல்ல போற வழியை பாரு. இருக்கட்டும், அத போறேன். மைனியே இப்பதான் வந்திருக்காங்க, நான் உடனே கிளம்பிட்டு அவங்க தப்பா நினைச்சுக்கிடுவாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போறேன். ஐயோ, இது நம்ம வீடு தானா இல்ல வேற எதுமா? நம்ம கண்ணு நம்மளாலேயே நம்ப முடியலையே. எதுல நிக்கிறது, நம்ம கொழுந்தனாரா? என்ன மைனி, என்ன யோசனை? உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுறது எங்களுக்கும் கேட்கும். அது இல்ல கொழுந்தனாரே, நீங்க என்ன பத்தி இந்த மாதிரி பேசினதே இல்லல, முறையா கேட்டதும் எனக்கு சந்தோஷத்தை தலைகளே புரியல. பாத்து அப்புறம் காலு மேலையும் தலை கீழையும் போயிட போகுது. அப்புறம் சுளுக்கு பிடிச்சிட்டு அப்புறம் அண்ணன் தான் பாவம், அவனுக்கு தான் ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா அவன் தானே உங்களுக்கு தையெல்லாம் தேய்ச்சி விட வேண்டி வரும். இதுங்க அல்ப பத்தி அப்பப்ப எட்டி பாக்குது பத்தியா? இதுங்க மாறவே இல்ல, நடிக்கதான் செய்துங்கன்னு நினைக்கிறேன். என்ன மைனி, நான் சும்மா நம்ம மைனின்னு உரிமையில கிண்டல் அடிச்சா இப்படி சீரியஸ் ஆகுறீங்க? உரிமையா தான் பேசுறீங்களா? அப்ப ரொம்ப சந்தோஷம் தான். நானும் உண்மைக்கோ நம்ம காலை வாரி விடணும்னு பார்த்தேன். என்ன குழந்தை நிறைய ஆபீஸ் போகாம இங்க கிச்சனே வட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க? முன்னாடி சக்தி இங்க இருப்பா, அவளை அப்பப்ப பாக்கணுன்ற சாக்குல கிச்சனுக்கும் ஹாலுக்கும் உங்க ரூமுக்குமா நடந்துட்டு இருப்பீங்க. இப்பதான் அவ இல்லையே. வேண்டாம் மைனி, அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. அப்புறம் எனக்கு இப்ப இருக்கிற அந்த ஜாலியான மூடு போயிடும். அவளுக்கே என் மேல அக்கறை இல்ல, என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் மட்டும் எதுக்கு அவளை பத்தி கவலைப்படணும், அவளை பத்தி பேசணும்? நல்ல மாற்றம் தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம பிரெயின் வாஷ் பண்ணது சரியான வேலை செய்யுது. அது சரிதான் தம்பி, என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டியா இருந்தவல்ல, மறுபடி டைவர்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து உன் தலையில கட்டி வைக்க முடியும். ஓஹோஹோ, சோழியம் குடிமை சும்மா ஆடாதுன்றது சரியா தான் இருக்கு. என்னடா ஓனா தலையை நீட்டி எட்டி பாக்குதுன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன். அது இதுக்குதான் வந்து நிக்கிதா? நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஆனா இப்பதானே அவ போயிருக்கா, உடனே எப்படி கேட்க முடியும்? ஒரு 5 நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு என்ன விஷயம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடுவோம். என்ன நான் சொல்றது சரிதானே? இப்ப வேண்டாம்ல, கிளவி முறுக்கிக்கும். சரி, அது இவ்வளவு தூரம் நமக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம் தான். சரிங்க, நீங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். மொத்தமா என் தலையில சட்டியை கவுத்துறதுக்கு இந்த மைனிக்காரி திட்டம் போட்டுட்டு இருக்கேன். இருட்டி மவளை, உன் கண்ணை கட்டி என் பொண்டாட்டியை எப்படி உள்ள கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆமா மைனி, இன்னும் ஒரு 5 நாள் போகட்டும். எனக்கு என்னதான் நான் வெளியில கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள அவன் நினைப்பு அப்பப்ப வந்து எட்டி பார்க்க தான் செய்யுது. அவளை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க, நான் அவளை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா பல எப்படி வந்துடுறேன்னு. ஏன்னா நீங்க உங்க நீங்க பார்க்க போறீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட நான் சந்தோஷமா இருக்கணும்ல. இப்போ உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டீங்கன்னா அப்ப இவன் நினைப்புல நான் இருந்தாலும் அந்த பொண்ணையும் சேர்த்து கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கும்ல. இதனால 3 பேரோட வாழ்க்கை தானே கெட்டு போகும். என்ன நான் சொல்றது சரிதானே? பரவாயில்ல, நல்ல விவரமா தான் யோசிக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? சரி குழந்தை, நீங்க என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். நீங்க வாங்க, மரியாதை சமயதூள் பறக்குது. நேத்துல நீ வா போய் எடை வாடே போடேன்னா ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி, நீங்க எவ்வளவு நாள்னாலும் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் முறைப்படி டைவர்ஸ் மட்டும் வாங்கிடுங்கன்னு அந்த விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தான் அதனால பாதிப்பு வரும். ஆமாமா, நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு புரியுது. ஏன்னா சக்தி இப்ப வேணா கோவத்துல வெளியில போயிருக்கலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு பின்ன அவ மனசை மாத்திக்கிட்டு நான் என் புருஷன் கூட தான் வாழ்வேனாக்கன்னு வந்து நின்ன அப்போ கஷ்டம் தான் எல்லாருக்கும்ல. ஆமா, அதுக்காண்டிதான் நானும் சொல்றேன். நீங்க விவரமா புரிஞ்சு நடந்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க படிச்சவரு, சாமர்த்தியசாலி. உங்களுக்கு நான் மெனக்கெட்டு வந்து சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. ஆனா இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைல அதுக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தானே ஆகணும். நீ எதுக்கு இப்படி வந்து நிற்கிறன்னு எனக்கு தெரியாது. உன் தங்கச்சி என் தலையில் கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்தணும்னு திட்டம் போட்டு அவன் மனசில் பூந்து கலைச்சிட்டு, அதோட இல்லாமல் என் எதில் வாய் கூசாமல் பல ஈன்னு பப்பரப்பான்னு காட்டிட்டு வந்து நின்று பேசிட்டு இருக்கேன்னு. இருட்டி, உனக்கு நான் வைக்கிறேன் பாரு. சக்தி என் பொண்டாட்டி, சிவா சும்மா விட மாட்டான். நல்லா இருக்கிற குடும்பத்துல புகுது கும்மி அடிச்சுட்டு நல்ல மாதிரி இங்க வந்து நடிச்சிட்டு நிக்கிறியா? காலை உனக்கு பதில் சொல்லுன்ட்டி, நிச்சயமா பதில் சொல்லும். என் வீட்டு தங்கத்தை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு தகர டப்பாவை கூட்டிட்டு வரேன்னு பாக்குற நீனு. இருட்டி இரு, நான் பாத்துக்கிறேன் உன்னை.
உன் போக்கிலே போய் உன்னை விட்டு பிடிக்கிற பார்ட்டி. அப்படி போனாதான் உனக்கு சந்தேகமும் வராது. என் மருமகளை பழையபடி இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா நான் கூட்டிட்டு வரையே முடியும். எம்மாடி ஸ்னேகா, இந்த பையன் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களை தேட ஆரம்பிச்ச பிறகு ஜாதகம் பொருத்தம் அப்புறம் இந்த ஜோசியம் அது இதுன்ட்டு அதுவே எப்படியே கொஞ்சம் நாள் ஆகும்ல. அதனால இப்பவுமே நம்ம தரகரை வர சொல்லிடுவோமா? இப்ப சென்னை ஜாதகம்லாம் வாங்கி பார்க்க ஆரம்பிச்சாதானே எப்படியும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இவன் மனசு மாறி வரையும் சரியா இருக்கும். பரவாயில்லையே கிளவி, நானும் என்னமோ யோசனை என்ன போடுது. நல்லா விவரமா தான் யோசிக்குது. இது அளவுக்கு அறிவு எனக்கு இல்லாம போச்சு பாரு. அப்படி இருந்தா நான் உனக்கு எப்படி மாமியால இருக்க முடியும்? என்னது என்ன சொன்னீங்க? இல்லம்மா, நான் விவரமா பேசுறதா நீ நினைச்சுக்க கூடாதுல. அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. எப்படியும் ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்களா போய் பார்த்து வந்து அப்புறம் பூ வச்சு அப்புறம் முகூர்த்தம் அது இதுன்னு எப்படியும் குறைஞ்சு ஒரு 3 மாசமாவது ஆகாது? கண்டிப்பா ஆகுமா? அதுங்கட்டி நானும் மனசு மாறி வந்துருவேன். ஐயோ, என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து அழைப்பு வருது. என்ன மணி சத்தம் கேக்குது? யார் வீட்டுல என்னத்துக்கு சாமி கும்பிடுறா? அங்க பக்கத்து தெருல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கதான் பூசி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மைனி கடல எப்படி மண்ணை தூவிட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறது? என் பொண்டாட்டி உடனே போய் பார்த்தாக்கணுமே. அவளுக்கு வேற பாவம் பாத்ரூம் போக்கணும் போல இருக்கு. அதான் அறிவிப்பு பண்ணி கொடுக்குறேன். எப்படி அவளை கீழே கூட்டிட்டு வர்றது? இந்த மைனிக்கு ஏற்ற மாதிரியே தாளம் போட்டாதா இடின்னு பல்ல கட்டிட்டு எங்க அம்மா கிட்டே நின்று பேசிட்டு இருக்கோம். அதுங்கட்டி அவளை கீழே கூட்டிட்டு வந்துட்டு மாடி கூட்டு போய் விட்டுற வேண்டியதான். மைனி, அப்புறம் பொண்ணு பாக்குறது இந்த ஜாதகம் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால அதை பத்தி நீங்க 2 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. இதுல சின்ன பையன் நான் எதுக்கு பெரியவங்களுக்கு இடையில என்ன? நான் கிளம்புற மைனி. நான் போனதும் நீங்களும் திட்டு காலைல வெண்ணிய கொட்ட மாதிரி இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடாதீங்க. எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன நீங்க பேசுனதால தான் அவளை இப்ப கொஞ்சம் சமாதானம் இருக்கா. என்ன கொஞ்சம் கவலையோ துக்கமா அவ மனசுல இருந்ததுன்னா அதை ஃபுல்லா தொடச்சு போட்டு போங்க மைனி. சரிங்க குழந்தைலாரே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வர அப்பீல் ஏது? மவளை அப்படி வாட்டி வலிக்கு. இந்த மைனிக்காரிக்கு அடுக்கல அப்படி என்ன சொல்லியாக்கும்? என்னத்துக்கு இந்த சிவா பையன்கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் பம்ம கிட்ட நின்னு பேசுறா?